வணக்கம், இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். சென்னை மாதவரம் சட்டமன்ற தொகுதி செங்குன்றம் பேரூர் திமுக சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு உரிய நிதி வழங்காமல் புறக்கணிக்கும் மத்திய பாரதிய ஜனதா அரசை கண்டித்தும் அதன் கூட்டணியான அண்ணா திமுகவை கண்டித்தும் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் தொகுதி எம்எல்ஏவுமான சுதர்சனம் அவர்கள் தலைமையில் செங்குன்றம் பஸ் நிலையம் அருகே நேற்று மாலை ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் மாதவரம் மண்டலம், செங்குன்றம் நகரம், சோழவரம், புழல், வில்லிவாக்கம் ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள், இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் புழல் SA ஷேக் முகமது அலி மற்றும் திமுகவின் அமைப்பு செயலாளர் மூத்த வழக்கறிஞர் RS பாரதி ஆகியோர் மத்திய அரசு, அதன் கூட்டணியான அதிமுக ஆகியவற்றின் செயல்பாடுகளை கடுமையாக கண்டித்து விமர்சித்தனர். ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செங்குன்றம் நகர திமுக செயலாளர் RD சுதாகர் செய்திருந்தார். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் செங்குன்றத்தைச் சேர்ந்த பொதுக்குழு உறுப்பினர் ஜெய்மதன், மாவட்ட பிரதிநிதி RD சுரேந்தர், ஒன்றிய பிரதிநிதிகள் அன்பு, திராவிடமணி, நாரவாரிக்குப்பம் பேரூராட்சி துணைத் தலைவர் விப்ரநாராயணன், கவுன்சிலர் இலக்கியன், வார்டு செயலாளர் வழக்கறிஞர் N அப்துல் சமத், வார்டு நிர்வாகிகள் முனுசாமி, அருள்ராஜ், ஜேம்ஸ், பகுதி மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் புழல் நாராயணன், சோழவரம் கருணாகரன், IT விங் MA நகர் விவேகானந்தன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்தியாவிலே ஆட்சி செய்திருக்கக்கூடிய பாஜக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறது என்று கேட்டால், அவர்கள் ஆட்சி செய்த 12 ஆண்டு காலமும் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யவில்லை என்பதுதான் நிதர்சன உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டிலே எய்ம்ஸ் மருத்துவமனை வரும் என்று சொன்னார்கள். ஆனால் வெறும் ஒரே ஒரு செங்கலை வைத்துவிட்டு இதுதான் எய்ம்ஸ் ஹாஸ்பிடல் என்று சொன்னார்கள். அந்த ஒற்றை செங்கலை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்து அந்த ஒற்றை செங்கலை வைத்து அதிமுக பாஜகவுக்கு சமாதி கட்டினார்கள். ஆனால் அன்று முதல் இன்று வரை இந்த பாஜக அதிமுக திருந்தவில்லை என்பதை இதுபோல காட்டுகின்றது. என்ன இந்த ஆண்டு செய்தார்கள்? எய்ம்ஸ் இதுவரை கொண்டு வரப்படவில்லை. GST உடைய நிதியை இதுவரை தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுக்கவில்லை. கல்வி நிதி 3512 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி மறுக்கப்பட்டிருக்கிறது. கிராமங்களுக்கு வழங்கக்கூடிய குடிநீர் திட்டம், ஜல்சான் சொல்லக்கூடிய அந்த திட்டத்திலே 3500 கோடி திட்டம் மறுக்கப்பட்டிருக்கு. கோவை மதுரையில மெட்ரோ ட்ரெயின் அங்கே உருவாக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை இருந்த போது அந்த மெட்ரோ ட்ரெயின் திட்டத்தை ரத்து செய்யப்பட்டது மட்டுமில்லாமல் கிருஷ்ணகிரியில் வருகின்ற, ஓசூரில் வருகின்ற விமான நிலையத்தையும் ரத்து செய்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து வஞ்சித்திருக்கக்கூடிய அந்த மோடி அரசு மீண்டும் வஞ்சித்ததுதான் இந்த பட்ஜெட். இந்த பட்ஜெட் என்பது விவசாயிகள், தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு பட்ஜெட், ஏழை எளிய மக்களுக்கு எதிரான பட்ஜெட், இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்கு உருவாக்கப்படாத பட்ஜெட்டாக ஒட்டுமொத்தம் இந்த பட்ஜெட் என்பது ஒரு முட்டையாக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஜக கொடுத்திருக்கிறது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய முட்டையை நாங்கள் பத்திரமாக வைத்திருக்கிறோம். வருகின்ற 2026 தேதியிலே அதே முட்டையை அதிமுக பாஜக கூட்டணிக்கு நாங்கள் திருப்பி கொடுப்போம். 2026 பாஜக அதிமுக தொகுதியில் டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்கு பிரச்சாரம் செய்வோம். 2026 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமையும். தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆவார்கள். தமிழ்நாடு குனியாது, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி. தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே மோடி செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு ஒத்து ஊதி எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லுகிறார், பட்ஜெட்டே அந்த அம்மா படிச்சு முடியல, 11:10க்கு தான் பட்ஜெட்டை நேரம் காலம் பார்த்து அந்த அம்மா பட்ஜெட் ஆரம்பிக்கிறாங்க. பட்ஜெட் நான் பார்லிமெண்ட்டில் இருந்துருக்கிறேன். பட்ஜெட்டை பேசி படித்து முடிப்பதற்கு எப்படியும் 2.5 மணி நேரம் அல்லது குறைஞ்சபட்சம் 1.5 மணி நேரமாவது ஆகும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி 11:15க்கு பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார்கள். 11:30 மணிக்கே இந்த பட்ஜெட்டை நான் வரவேற்கிறேன். அதில் இன்னும் 7 இருந்தது கூட உனக்கு தெரியாது. காரணம், அந்த அளவுக்கு கொத்தடிமையாக ஆகி இன்றைக்கு மோடியினுடைய காலில் இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவங்க சம்பந்தி மேல கேஸ் இருக்கு. அவர் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற எல்லார் மேலேயும் கேஸ் இருக்கு. மோடி பேசுகிறார், அன்றைக்கு திமுக ஊழல் கட்சி. நான் மோடிக்கு அன்றைக்கே பதில் சொன்னேன், நீ மைக்கை பார்த்து பேசாதப்பா, மேடையை பார்த்து பேசு.
உன் பக்கத்தில் முதல்ல உட்காந்துருக்கிறவர் எடப்பாடி, அவர் சம்பந்தியை கையங்கலமாக பிடிச்சி பெங்களூரில் கேஸ் பெண்டிங்க. அதுக்கு பக்கத்தில் அன்புமணி ராமதாஸ், பெத்த அப்பனுக்கே சோறு போடாதவன், தாயை பாட்டிலால் அடிக்கிறவன், ஏறத்தாழ பல கோடி ரூபாய் அவர் சுகாதார அமைச்சராக மத்திய அமைச்சராக இருந்தபோது ஊழல் செய்து மாட்டிக்கிட்டார். சிபிஐ என்கொயரி, அவர் மேலே கேஸு. அதுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற டிடிகே தினகரன், உலக மகா ஊழல் பழி, எலெக்ஷன் கமிஷனுக்கே லஞ்சம் கொடுத்த கேஸில் மாட்டினவன். எல்லாம் உலக மகா திருடன்களை பூரா மேடையில் உட்காரிச்சு வச்சுக்கிட்டு மோடி பேசுகிறார், திமுகவை ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்பேன். தயவு செய்து மோடி அவர்களை மைக்கை பார்த்து பேசாதீங்க, சைடில் இருக்கிறவனை பார்த்து பேசுங்க. மொத்த ஊழல் பெரியும் பக்கத்தில் வைத்துக்கொண்டு திமுகவை ஒழிப்பேன், அழிப்பேன் என்று பேசுகிறார். இந்த தேர்தலிலே எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்றைக்கு ஆட்சி தளபதி நடத்துகிறார் என்பதை பொதுமக்களுக்கு விளக்குவதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். எங்கள் கூட்டணியில் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். 2019 இங்கே இருக்கிற காங்கிரஸ் ஆனாலும் சரி, மற்ற கட்சிகளானாலும் சரி, ஒரே மேடையில் நின்று 2019 ஜெயித்தோம், 21 ஜெயித்தோம், 24 ஜெயித்தோம், 26 நிச்சயமாக இந்த கூட்டணி தான் வெற்றி பெறப் போகிறது. இங்கே எல்லோரும் சொன்னார்கள் முட்டை முட்டை பூட்டேன்னு. நமக்கு முட்டை போட்டார். நீங்கள் எல்லாம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் ஏற்கனவே முட்டை போட்டு அனுப்பிச்சிட்டீங்க. 40க்கு 40 இந்த கூட்டணி வெற்றி பெற்று மோடிக்கு முட்டை கொடுத்துட்டீங்க. அடுத்து பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இப்போ எடப்பாடி அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் வருவான், எல்லாம் மேலகரவர் பார்த்துப்பான், எல்லாம் மேலகரவும் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு ஒரு சீன் ஒன்று வரும் இல்லை, அதுபோல் இப்போ மோடி அவங்க கட்சிக்காரங்களாம் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, மேலகரவும் பார்த்துப்பான், மேலகரவும் பார்த்துப்பான். ஒன்றை சொல்லுகிறேன் பழனிசாமிக்கு, திமுக சட்டத்துறை இருக்கிற வரை மேலே இருக்கிறவனாக முடியாது, மேலே இருக்கிற ஆண்டவனால் கூட எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நாங்களும் இப்போ எஸ்ஐஆரை எதிர்த்தோம். ஆனால் திமுகவில் கூட்டணி இருக்கிறவங்கன்னா கரெக்டாக எல்லா விதமான வேலையும் செஞ்சு நேற்றோடு 17ஆம் தேதியோட நேற்றோட அந்த தேர்தல் முடியல. நாம் எஸ்ஐஆர் எப்படி பார்த்தோம், யார் யார் ஷிஃப்ட் ஆனாங்க, யார் யார் டெத்து, யார் யார் டபுள் என்ட்ரின்னு போட்டு நம்ம ஆடலாம். இப்போ தூக்கத்தில் தட்டி வச்சா கூட இந்த BLA 2 திமுக காங்கிரஸ் மற்ற நம்ம கூட்டணியில் இருக்கிற அத்தனை தோழர்கள் BLA கேட்டால் எடுத்து சொல்லுவாங்க. காரணம், நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் எல்லாம் சிறப்பாக அந்த எஸ்ஐஆரை எடுத்திருக்காங்க. இப்போ நம்மளை மாதிரியே எடப்பாடி பழனிசாமி ஒரு எஸ்ஐஆர் எடுத்தார். அவர் அடிக்கடி பொதுக்குழு கூட்டுறாரு. இப்போ காரணம் என்னன்னா, எம்ஜிஆர் காலத்தில் அவ்வளோ பொதுக்குழு கூட்டுறது கிடையாது. ஜெயலலிதா கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் தான் ஒரு பொதுக்குழு கூட்டம். ஆனால் எடப்பாடி 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு பொதுக்குழு கூட்டுறாரு. ஏன்னு சொன்னால், நாம் எடுத்தோம் இல்லையா இப்போ எஸ்ஐஆரில் டெத்து, அந்த மாதிரி போன பொதுக்குழுக்கும் இந்த பொதுக்குழுக்கும் இடையில எத்தனை டெத்து அது ஒரு லிஸ்ட்டு. அதுக்கடுத்து ஷிஃப்டடுன்னு எடுக்கணும்ல, போன பொதுக்குழுக்கும் இந்த பொதுக்குழுக்கும் எத்தனை பேர் ஷிஃப்டடு, செங்கோட்டையன் ஷிஃப்டடு, அன்வர் ராஜா ஷிஃப்டடு, JCD பிரபாகரன் ஷிஃப்டடு, மனோஜ் பாண்டியன் ஷிஃப்டடு, சின்னசாமி ஷிஃப்டடு, காலையில் ஷிஃப்டடு, ராத்திரி ஷிஃப்டடு, பகலில் ஷிஃப்டடுன்னு ஒரு லிஸ்ட்டே எடுத்து அது அவருடைய ஷிஃப்டட் லிஸ்ட். அதுக்கடுத்து டபுள் என்ட்ரின்னு ஒன்று இருக்குது. வேலுமணி, தங்கமணி, இந்த மணியெல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் நடிகரோட போகலாமா, திமுகவுக்கு வரலாமா, அல்லது பிஜேபிக்கு போகலாமான்னு டபுள் மைண்டில் இருக்காங்க பார். அது ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கொண்டு இன்றைக்கு திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். யார் யார் பின்னாடியே யார் யாரோ போகிறான். அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான எதிர்காலத்தை பற்றி சிந்தனை கிடையாது. ஒரு எலெக்ஷனில் தோத்தாங்கன்னா கட்சி கழிச்சிட்டு போயிடுவாங்க. இந்தியாவிலே ஒரு கேடுகட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சியை அகற்றுவதற்கு, அந்த ஆட்சியை கண்டிப்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே கட்சி, ஒரே சக்தி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பதை உணர்ந்து நீங்கள் எல்லாம் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு, இந்த ஆர்ப்பாட்டத்திலே குறுகிய காலத்தில் இவ்வளோ பேர் வந்து பங்கேற்ற அத்தனை கட்சி தலைவர்களுக்கும்
தலைமைக் கழகத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அளவோடு என்னுடைய நிறைவு செய்கிறேன்.